கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே நமக்கு ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை வர்த்திக்க செய்வேன், உங்களை பழுகவும் பெருக பண்ணுவேன், உங்களுக்குள் சமாதானத்தை கட்டளையிடுவேன், அதுவும் அது நித்திய சமாதானத்தின் உடன்படிக்கையாயிருக்கும். என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை, பரிசுத்த ஸ்தானத்தை, பரிசுத்த இரத்தத்தை, பரிசுத்தத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து அதை நான் என்றென்றைக்கு ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாத கர்த்தர் நமக்கு 3 விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் நித்திய சமாதானத்தின் உடன்படிக்கை. 2, உங்களை நிலையில்லாத உங்களை நிலைப்படுத்தி உங்களை வர்த்திக்க பண்ணுவார். 3, தேவனுடைய பரிசுத்தத்தை, பரிசுத்த ஸ்தலத்தை, பரிசுத்த ஸ்தானத்தை என்றென்றைக்கும் அவருடைய இரத்தத்தினாலே நிலைப்படுத்துவார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றுமில்லாதவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஒன்றுமில்லாதவர்களுக்கு தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. இது ஒரு மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிற வாழ்க்கை. தேவன் கொடுக்கிற தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு மீண்டும் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிற ஒரு புதிய ஒரு அபிஷேகத்தின், புதிய மாற்றத்தின் ஒரு வாழ்க்கை. அதாவது மறுபடியும் கட்டப்படுகிற அவருடைய வாழ்க்கை. தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய அன்பை மறுபடியும் தேவ ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இழந்த மகிமையும், இழந்த நற்சீரையும், இழந்த கிருபைகளையும், இழந்த பரிசுத்தத்தையும், இழந்த வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தர் அவர்களுக்குள்ளே கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அழிந்து போன, அழிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் மறுபடியும் சீர்படுத்தி ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்க்கை. பாவத்தினால் விழுந்து போன மக்களை மறுபடியும் தேவன் தப்பக்கம் திருப்பும்படிக்கு பரிசுத்த இரத்தத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் சிந்தப்பட்டு தேவனிடத்தில் சேருகிற பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை, மேன்மையை, கனத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் நாம் மறுபடியும் நிலைநிறுத்தப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் நாம் ஸ்தாபிக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் நாம் கட்டப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் நாம் எழுப்புதலை, மறுபடியும் பிரகாசிக்கும்படிக்கு, மறுபடியும் வெளிச்சம் கொடுக்கும்படிக்கு, தேவன் நம்மை விருத்தி அடையும்படிக்கு, குறுகி இருக்கிற நாம் மறுபடியும் அதிகமாகும்படிக்கு, ஏராளமாகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு, மறுபடியும் ஒரு வாழ்க்கை, மறுபடியும் நமக்கு ஒரு கிருபை அளிக்கப்பட்டிருக்குங்க. ஹல்லேலூயா. அதுதான் சமாதானத்தின் இரத்தத்தின் உடன்படிக்கை. ஆமென், ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கு சமாதானம்? யாரை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார்? யார் பரிசுத்த ஸ்தலத்தில் ஸ்தாபிக்கப்படுவார்கள்? யாருக்கு கிருபைங்க? யாரை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பட்சத்தில், அதாவது எசேக்கியேல் 36, 9, 10, 12 வாசித்து பாருங்கள். 9 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள், உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன், பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும், உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பழுகும் பெருகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் இருந்த நிலையிலே நான் உங்களை ஸ்தாபித்து உங்களை முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுமிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவர்கள், கர்த்தர் யார் பட்சத்தில் இருக்கிறாரோ அவர்கள் சமாதான உடன்படிக்கைக்குள்ளே வருவார்கள். அவர்கள் வாழ்க்கை விருத்தியாகும். அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்தமாய் ஸ்தாபிக்கப்படுவார்கள். சபைக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுவார்கள். குடும்பத்தில் ஸ்தாபிக்கப்படுவார்கள். வேலையில் ஸ்தாபிக்கப்படுவார்கள். பிசினஸ்ல ஸ்தாபிக்கப்படுவார்கள். ஊழியத்தில் ஸ்தாபிக்கப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகள் படிப்பில் ஸ்தாபிக்கப்படுவார்கள். யார்? கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவர்கள். கர்த்தர் யார் பட்சத்தில் இருக்கிறாரோ அவர்கள் தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருந்தா தாங்க. தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறாரா? தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா தாங்க நம்முடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை விருத்தியாகும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்குங்க. தேவன் நம்மோடு கூட இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாங்க. எரேமியா 30:18-20 வாசித்து பாருங்க. கர்த்தர் சொல்கிறேன் என்றால் என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களை சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முனை போல நிலைப்படும். அவையிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவளை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவளை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கிற யாவரையும் தண்டிப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். கர்த்தர் நம்முடைய தேவனா இருக்கணும். நாம் அவர்கள் ஜனமா இருக்கணும். நம்முடைய சபை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிசினஸ், நம்முடைய வேலைகள் எல்லாம் விருத்தியாக வேண்டும் என்றால், சமாதானம் பெற்றிருக்க வேண்டும் என்றால், பரிசுத்தம் நிலைநாட்டப்பட வேண்டால், பரிசுத்தர் அங்கே இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய பட்சத்தில் நாம் இருக்கணும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கணுங்க. தாவீது சொல்றாரு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது எந்த மனுஷனும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. எந்த ஒரு மனுஷனும் ஒன்று செய்ய முடியாது. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரா? சங்கீதம் 118:6 சொல்லப்பட, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கணும். தேவனுடைய பட்சத்தில் இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? நீங்க கர்த்தரோடு இருக்கிறீங்களா? ஜப வாழ்க்கையில கர்த்தரோடு இருக்கிறீங்களா? வேத வாசிக்கிறதுல கர்த்தரோடு இருக்கிறீங்களா? குடும்ப ஜபத்துல கர்த்தரோடு இருக்கிறீங்களா? சபையில கர்த்தரோடு இருக்கிறீங்களா? ஊழியம் செய்யல கர்த்தரோடு இருக்கிறீங்களா? உங்க வேலையில கர்த்தரோடு இருக்கிறீங்களா? உங்களுடைய பிசினஸ்ல கர்த்தரோடு இருக்கிறீங்களா? இருந்து பாருங்க, நித்திய சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அவாந்தர ஸ்தலங்கள் கட்டப்படுங்க. கர்த்தர் உங்களை மகிமையாய் கட்டி எழுப்புவார். நீங்கள் குறுகி போவதில்லை, மகிமைப்படத்தக்கதாய். நீங்கள் இனி சிறுமைப்பட மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படுவார். தேவனுக்கு முன்பாக எப்பொழுது நிற்கிறதை பாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கணும். அடுத்து சொல்ற பாருங்க, 2 கொரிந்தியர் 9:10 விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நம்முடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்யணுங்க. நம்முடைய நீதி இருக்கு பாத்தீங்களா, அழுக்கான கந்த. பட் ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோங்க. நியாயத்தை செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஏன்னா வேதம் சொல்லப்படுகிற ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்போம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாக சந்தோஷமா இருக்கிறதுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது அவருடைய கிரியை நீதியா இருந்தது, சரியா இருந்தது, வார்த்தை சரியா இருந்தது, எல்லாவற்றிலும் வல்லமுள்ள தீர்க்கதரிசியா இருந்தாருங்க. ஆகினால்தான் அவரால் எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்க முடிந்தது, ஆசீர்வாதத்தை கொடுக்க முடிந்தது, பரிசுத்தத்தை கொடுக்க முடிந்தது, குறுகிய ஜனங்களுக்கு பெருக்கத்தை கொடுக்க முடிந்ததுங்க. இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிற நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கிருபையை நீங்க பெருக பண்ணுங்க. அது மிக மிக முக்கியங்க. பிள்ளைகளே,
2 கொரிந்தியர் 9 சொல்லப்படுறது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரைகளும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களுக்கு சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். வாரிரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவா இருக்கும். மிகுந்த உதாரணத்தினாலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுடையவர்கள் ஆவீர்கள். நீங்க விதைக்கிற விதையானது அது நீதியா இருக்கணுங்க. உங்கள் கிரியை நீதியா இருக்கணும். உங்களுடைய பேச்சு நீதியா இருக்கணும். நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிறது நீதியா இருக்கணும். தான தர்மம் பண்றது நீதியா இருக்கணுங்க. ஆமா, கொர்நேலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் என்ற புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இத்தாலியா பட்டாளத்தில் கொர்நேலி எனப்பட்ட ஒரு மனிதர் இருந்தார். அவர் பாருங்க, 100க்கு அதிபதியா இருந்தார். தேவ பக்தியுள்ள தன் வீட்டாரோட தேவனுக்கு பயந்து நடக்கிறவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மம் செய்து எப்பொழுதும் ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுடைய தான தர்மங்களும் ஜபங்களும் தேவனுடைய சந்நிதியில போய் நிறுத்தப்பட்டது. அவர் நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும். அப்போஸ்தலர் 10:22 சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர் எல்லாராலும் நல்சாட்சி பெற்றவனுமா இருந்த கொர்நேலியுங்க. நம்முடைய சாட்சி மிக முக்கியம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நித்திய சமாதானத்துக்கு நேராக நடத்துகிறார். அவர் சொல்லுகிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ரத்தம் சிந்ததினாலே சமாதானம் உண்டாயிருக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினாலே நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவன் உங்களை விருத்தி அடைய செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் பரிசுத்தத்தை உங்களுக்குள்ளே நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் நீதியை செய்யுங்கள். காயின் ஆபேலை கொன்னுடுறாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, உன் சகோதரன் எங்க? நான் அவனை அறியேன். ஆண்டவர் சொல்றார், அவனுடைய ரத்தம் என்னை கூப்பிடுகிறது. இல்லையா? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? பாவம் செய்தால் உன் வாசல் படியில பாவம் படுத்து கிடக்குங்க. அன்புக்குரியவர்களே, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. எப்படி தெரியுமா? அவர் நீதிமானும். ரொம்ப அற்புதமான வசனமே. அவர் பாருங்க, அப்பொழுது கர்த்தர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் பூமியில வைக்காமல் மனுஷரை முதற்கொண்டு மிருகங்கள் உருப்பட எல்லாத்தையும் ஆண்டவர் நிக்கிரகம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவருக்கு ஏன் உண்டாக்கிறேன்னு சொல்லி மனஸ்தாபம் வந்துருச்சுங்க. அவருடைய இருதயம் விசனப்பட்டது. மனுஷனுடைய அதாவது அக்கிரமங்கள் பூமியில பெருகிட்டது, நித்தம் பொல்லாதா இருக்கிறது. அப்படி தேவன் இந்த பூமியை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்படி முடிவு பண்ணுகிற நேரத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்ததுங்க. நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமான உத்தமமா இருந்தார். தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆகினால்தான் அந்த நீதிக்கு பலன் என்ன தெரியுமா? அவன் செய்த நீதிக்கு கிடைச்ச கிருபை என்ன தெரியுமாங்க? அவனும் அவன் குடும்பமும் தேவனுடைய கோபத்தில் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் அவளை பாதுகாத்தார். அவர்களுக்காக தேவன் இறங்கி வந்தார். அவளுக்காக ஒரு கிருபை, அவர்களுக்காக ஒரு பேழை, அவர்களுக்காக பாதுகாப்பு, அவர்களுக்காக தேவ பிரசன்னம். அவர்களை அவ்வளவு சேதத்திலும் மழையிலும் கர்த்தர் அவளை பாதுகாத்தாருங்க. ஹல்லேலூயா. நீதி செய்து பாருங்க, கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளும் பாதுகாப்பா. அது மாத்திரம் இல்லைங்க, கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்னாரு, நீங்கள் பழுகி பெருகி பூமியில திரளாய் விருத்தி அடைந்து விருத்தியாகுங்கள் என்றார். ஆசீர்வாதத்தை பாருங்க. தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை நீதியா நடத்தணுங்க, பரிசுத்தமா நடத்தணுங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனை தரிசிக்க முடியாது. ஏன்னா ரோமர் 5:12 ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை,
பரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படி ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்து ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாக பெருகி இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நீதி என்ற ரத்தம் சிந்தப்பட்டதுனால தாங்க, பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய நித்திய ஜீவனுக்குள்ள, நித்திய கிருபைக்குள்ள, நித்திய சமாதானத்துக்குள்ள, பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய சகாயத்தண்டை, அவருடைய கிருபாசனத்தண்டை சேர நமக்கு கிருபை கிடைச்சிருக்குங்க. அப்ப நீதி செய்ய, உண்மையை செய்ய, பரிசுத்தமானதை செய்ய, நியாயத்தை செய்ய, ஞானமானதை பேச, நியாயத்தை பேச கற்றுக்கொள்ளுங்க. சரியா இருங்க. தாவீது சொல்றாரு பாருங்க. தாவீது சங்கீதம் 18, 20, 24, 2 சாமுவேல் 22, 21, 25 வாசித்து பாருங்க. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பலனளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். ஆகையால் கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக, தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலனளித்தார். அதான் உண்மை. சவுல் அவருக்கு தீங்கு செய்கிறார். கூட பிறந்தவர்கள் அவர் விருந்துக்கு அழைக்கல. தாவீது நன்மைதாங்க செஞ்சாரு. தகப்பன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாருங்க, நல்லதுதான் செஞ்சாரு. அண்ணனுங்களை விசாரிக்க வந்தாரு, நன்மைதான் செஞ்சாருங்க. கோலியாத்தை இயேசுவின் நாமத்தினால, கர்த்தருடைய நாமத்தினால ஜெயிச்சாரு, நன்மை செஞ்சாருங்க தேசத்திற்கு. ஆனால் சவுல் அவனை கொல்லும்படிக்கு தீங்கு செய்து கொண்டே இருந்தான். அதான் தாவீது சொல்றாரு, நான் உனக்கு நன்மை செஞ்சிருக்கிறேன், ஏன் எனக்கு தீமை செய்கிறார்? சவுல் சொல்றார், நீ நீதிமான், நீ நீதிமான் என்று சொல்லுகிறார் சவுல். என் அன்புக்குரியவர்களே, தாவீதுக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? இஸ்ரவேலிலே 40 வருஷம் ராஜாவாக அபிஷேகம் பண்றார். கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். அவர் போகிற இடம்லாம் ஜெயத்தை பெறாரு. கர்த்தர் அவரை பாதுகாக்கிறார். சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை வைக்கிறார். நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறார். தாவீது நாளுக்கு நாள் உயர்த்தப்படுறாரு. அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் ராஜ்யத்தை நிலப்படுத்துறார், வீட்டை கட்டுறாரு. தாவீதுக்கு ஒரு கிருபைங்க, நித்திய கிருபை கிடைச்சதுங்க தாவீதுக்கு. அவருக்கு பிறகு அவருக்கு விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது. தாவீதின் வம்சத்துல குமாரனாகி இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். நீதி நிலைநாட்ட நீதிபரனாகி இயேசு கிறிஸ்து, நித்திய பிதாவாக இயேசு கிறிஸ்து பிறக்கிறாருங்க. நித்திய பிதாவு மாத்திரம் பிறக்கலங்க, நீதி நிலைநாட்ட பாவத்தை அழித்து, அநீதியை அழித்து, அநியாயங்களை அழித்து, தேசத்தில் சத்ரு உண்டாக்கின எல்லா விதமான சாபக்கிரைகளை அழித்து நீதியை நிலைநாட்ட நீதிபரர் கர்வாலி சிலுவைக்கு போனாருங்க. அநியாயத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின நீதி உள்ள நியாயாதிபதி ஆண்டவராக இயேசு. அவர் நீதி உள்ளவராக இருக்கிறாருங்க. நீதி செய்யறவங்க நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவங்க அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிற பரிசுத்தமா இருக்கட்டும், பாவம் செய்யறவங்க பாவம் செய்யட்டும், குடிக்கிறவங்க குடிக்கட்டும். நீ என்ன பண்றிய பண்ணு, ஆனா கர்த்தருக்கு பிரியமானது செய்தா நியாய தீர்ப்பு நாள்ல தப்பித்துக் கொள்வாய். கர்த்தர் வரப்போறாரு, நியாய தீர்ப்பு நாளில் நீ தப்பித்துக் கொள்ள நீதியை செய். நீதி நிமித்த துன்பப்படுகிற பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்ம நீதி நிமித்த துன்பப்படணுங்க. தீமை செய்து துன்பப்படுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீதி செய்து துன்பப்பட்டு பாருங்க, அதுலதாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம், நன்மை இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுது பாருங்க, சங்கீதத்துல யார் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார்? யாருக்கு நித்திய சமாதானம்? யார் ஆசீர்வாதமாய் விருத்தி ஆவார்கள், பெருகுவார்கள்? யார் பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுவார்கள்? யார் பரிசுத்தவான்களாய் தேவனுக்கு முன்பாக இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நிற்பார்கள் அவருடைய ஸ்தலத்துல? சங்கீதம் 115 சொல்லப்பட்டிருக்கிறது. 11 14 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவரே அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களை தாங்க கர்த்தர் என்ன செய்வாரு? வர்த்திக்க பண்ணுவார். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு பயப்படணுங்க.
கர்த்தரை நம்பணுங்க. கர்த்தர் மறக்காதவர். நினைக்கிற அளவுக்கு நம்ம செயல்படணும். கர்த்தர் நம்ம மறக்காம நினைக்கிற அளவுக்கு நம்முடைய கிரிகள் சரியா இருக்கணுங்க. ஆமா, உங்களுடைய பழைய வாழ்க்கை, பழைய சுபாவம், கர்த்தருக்கு முன்பாக முன்னிருந்த அந்த காரியங்களெல்லாம் நீங்க தூக்கி போடணும். சத்தமிட மாட்டாத, இந்த உலகத்தில் தேவன் சிருஷ்டித்தவைகள் எல்லாம் நீங்கள் தேடாதபடி கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை பிடித்துக் கொள்ளும் பொழுது, கர்த்தரை துணையாக கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை பின்பற்றும் பொழுது, அவருடைய சத்தியத்தை பிடித்து அவருக்கு பயந்து, ஆமாங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. உன் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா, உன் வேலைகளை ஆசீர்வதிக்கணுமா, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். ஆபிரகாமுக்கு கர்த்தருக்கு பயந்ததுனால தாங்க கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தாரு. அவர் ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, பூமியில் உள்ள வம்சங்களும் ஆபிரகாமின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்ம கர்த்தருக்கு பயப்படணுங்க, கர்த்தரை நம்பணும். கர்த்தருக்கு பயந்ததுனால தான் யோபு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றார். இழந்ததெல்லாம் மறுபடியும் கிடைச்சார். பரிசுத்தவானுங்க, நீதிமானுங்க யோபு. அதை மறுபடியும் விருத்தி, மறுபடியும் சமாதானம், மறுபடியும் அவருக்கு பரிசுத்த ஸ்தலத்தை, ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தாருங்க. அவர் எதிர்பார்க்காத நிலையை கர்த்தர் அவர் கொடுத்தார். நீங்க கர்த்தருக்கு பயந்து நடங்க, கர்த்தருடைய சத்தியத்தை பிடிச்சு நடங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க காலையில எழும்பி ஜெபிப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க காலையில எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை படிப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க ஆராதனைக்கு போய் சரியா அட்டெண்ட் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க தேவனுடைய ஊழியத்தை நல்லா தாங்குவாங்க தங்கள் வருமானத்தில் வருகிற காணிக்கையாக. கர்த்தருக்கு பயப்படுறவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க அக்கிரமம் செய்ய மாட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க மத்தவங்க விரோதமா செயல்பட மாட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க மத்தவங்க தீங்கு நினைக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க கர்த்தரோடு மட்டும் தாங்க நடப்பாங்க, கர்த்தரோடு மட்டும் தான் செயல்படுவாங்க. கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகுன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பாருங்க. அவனுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள். அவர்கள் பிள்ளைகள் பந்திய சுற்றில ஒளிவ மர கண்டுகளைப் போல இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிமிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சொல்றார், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். அவன் பிள்ளைகளுக்கு சிறுவர்களுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து லூக்கா 17:5 சொல்லப்படுகிறது, அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அல்லேலூயா. நமக்கு 2 காரியம் வர்த்திக்க பண்ணணுங்க. ஒன்று ஜெப வாழ்க்கை, 2வது விசுவாச வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசமும் ஜெபமும் வர்த்திக்க பண்ணணுங்க. எந்த அளவுக்கு நமக்குள்ள ஜெபம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு விசுவாசம் பெருகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு விசுவாசம் பெருகுதோ அந்த அளவுக்கு நமக்குள்ள வார்த்தை பெருகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்ம விசுவாசித்து அறிக்கையிடுறோமோ அந்த அளவுக்கு விசுவாச கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஜெபம் எந்த அளவுக்கு பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஜெயத்தை பார்க்க முடியுங்க. அப்ப நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்யணும்? பெருக செய்யணும். விசுவாசத்தை பெருக செய்யறவங்களுக்கு தாங்க தேவனுடைய மகிமை பார்க்க முடியும். விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவங்களை தாங்க காணாதவர்களை காணும்படி செய்தாரு. விசுவாசத்துல உறுதியா இருந்தவங்களுக்கு தாங்க கர்ப்பம் செத்து போனது குழந்தை உண்டாச்சு. விசுவாசத்துல உறுதியா இருந்தவங்க தான் ஜெயத்தை பெற்றாங்க. யுத்தங்களிலே எதிரிகளுக்கு முன்பாக, சத்துருளுக்கு முன்பாக ஜெயத்தை கண்டாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அதற்கு கர்த்தர், கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள் உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்ப விசுவாசம் பெருகணும்,
ஜெப வாழ்க்கை பெருகணுங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இருந்தால் தான் சத்ருவை ஜெயிக்க முடியும். அந்த விசுவாசம் வர்த்திக்க பண்ணுகிறதற்கு விசுவாச வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும், சத்திய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது ஜெப வாழ்க்கை இருக்கணுங்க. ஜெப வாழ்க்கை இது ரெண்டும் நமக்குள்ள இருக்கணும். மூணாவது பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கணும். பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கணுங்க. பாருங்க 2 தீமோத்தேயு 1 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் பாருங்க, அது மாத்திரம் அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் அவருடைய தீர்மானத்தின்படி ஆளுக்கால் மூலம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்ம ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால நம்ம அழைச்சிருக்கிறார். பரிசுத்த அழைப்பினால நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஆகினால அவர் சொல்றாரு பாருங்க, ஓ தீமோத்தேயுவே என்ன செய்ய, உன் விசுவாசத்தை பிடிச்சுக்கிடு, நல்ல போராட்டத்தை போராடு, ஓட்டத்தை என்ன செய்ய, சரியா முடிக்கணும்னா விசுவாசத்தை பிடிச்சுக்க. ஏன்னா பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொள்ள. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு இருக்குப்பா. அது நீதி உள்ள நியாயாதிபதி அந்நாளில் வரும்பொழுது எனக்கு கொடுப்பார், பிரசன்னமாகும் போது எனக்கு கொடுப்பார். ஆனால் நீ உங்ககிட்ட இருக்கிற விசுவாசத்தை காத்துக்க, உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ளப்பா, நீதியை காத்துக்கொள். அது முக்கியம். உங்க விசுவாசம் பெருகணுங்க. அன்புக்குரியவர்களே, லாசரு மரித்து போயிட்டாரு. அப்போ இயேசுவே நீர் இங்கே இருந்தீரானா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இயேசு சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். செத்து 4 நாள் ஆயிடுச்சு நாருமே என்று சொன்னார். ஆனால் மரியா தேவனுடைய பாதத்தை பிடித்து கண்ணீரினாலே நனைத்து தன் சகோதரனை உயிரோடு எழுப்பிக் கொண்டார். உங்கள் விசுவாச அற்புதத்தை நடத்தும். உங்கள் விசுவாச தெய்வீகத்தை மகிமையை கொண்டு வரும். உங்கள் விசுவாச தேவனத்திலிருந்து பெரிய காரியங்களை கொண்டு வரங்க. உங்கள் விசுவாசம் கட்டப்படும். உங்கள் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில உயர்வை கொண்டு வரும். உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய விசுவாச கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமையை கொண்டு வரங்க. உங்களுக்கு நீங்க எதிர்பாராத நன்மைகள் உங்களை தேடி வரும். நீங்கள் காத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு உண்டாகும். கர்ப்பத்தின் கனி உண்டாகுங்க. விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வேலையில ஒரு மிகுந்த உயர்வை கர்த்தர் கொடுப்பாருங்க. பிசினஸ் உயர்த்தப்படும். விசுவாசத்துல இல்லைங்க. எதையும் உங்க குடும்பத்தை விசுவாசத்துல நடத்துங்க. அடுத்து எரேமியா 33:22 வானத்து நட்சத்திரங்களை எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமா இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவாருங்க. கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை மாத்திரம் பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தரோடு நடங்க. கர்த்தரோடு பழகுங்க. கர்த்தரை மாத்திரம் நீங்க நினைச்சீங்க விட்டுடாதீங்க. ஊழியக்காரர்களே, ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஊழியம் செய்யணுங்க. தினந்தோறும் ஒரு ஆளுக்காவது சுவிசேஷம் சொல்லணும். கொடுக்கப்பட்ட ஊழியத்தை சரியா செய்யணும். ஆண்டவர் என்ன தரிசனம் கொடுத்தாரோ அந்த தரிசனத்தை நில்லுங்க. எந்த அழைப்பு கொடுத்தாரோ அந்த அழைப்பு நில்லுங்க. இல்லையா? தேவன் தெரிந்து கொண்ட காரியத்தில் அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. சபை ஊழியமா சபையத்தை நடத்துங்க. சுவிசேஷ ஊழியமா சுவிசேஷத்தை நடத்துங்க. கர்த்தர் என்ன ஊழியம் கொடுக்கிறார் அதை செய்யுங்கப்பா. பாருங்க, இங்க பேதுரு சொல்றாரு மத்தேயு 19 என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் உம்மை விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். எங்களுக்கு என்னப்பா கிடைக்கும்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே. உமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். உலகத்தை விட்டுட்டோம், பாவத்தை விட்டுட்டோம், துர்க்கிரிகளை விட்டுட்டோம், எங்களுடைய கெட்ட சிந்தனைகளை விட்டுட்டோம், உலகத்தின் வழிபாடுகள் அதை விட்டுட்டோம், சினிமா தியேட்டரை விட்டுட்டோம், குடிப்பழக்கத்தை விட்டுட்டோம், எல்லாவற்றையும் விட்டுட்டோம். உமக்காக இந்த உலக சிநேகத்தை விட்டுட்டோம்.
எல்லாத்தையும் விட்டு உமக்காக நாங்க உண்மை பின்பற்றி வந்திருக்கிறோம்பா. ஒண்ணுமே இல்லை, நாங்க எல்லாத்தையும் விட்டு வெறுமனே உண்மை பின்பற்றி வந்துகிட்டு இருக்கிறோம். உம்முடைய சத்தியத்தை பிடிச்சிட்டு, உமக்குள்ள பரிசுத்தத்தை பிடிச்சிட்டு, உம்முடைய ஜபத்துல நின்று உம்முடைய பாடி உண்மை ஆராதித்து உம்முடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு என்னத்தை நீங்க செய்வீங்க? அவர் சொன்னார் பாருங்க, அது இயேசு கிறிஸ்து. என்ன கிடைக்கும் மறுஜன்ம காலத்தில்? அதற்கு இயேசு மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் நம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றி நீங்களும் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களின் நியாயத்திற்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்திருந்த வீட்டையாவது, சகோதரியாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்ல போறாங்க. நீ எல்லாத்தையும் விட்டு வந்தல்ல, ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டு வந்தார்ல. கர்த்தர் ஒரே மனிதனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினாருங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர், கைவிடவே மாட்டார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவருங்க, மரண பரிந்து நடத்துவாருங்க. ஊழியக்காரர்களே, கர்த்தர் பெரிய 100 ஆசீர்வாதங்கள், 10,000 ஆசீர்வாதங்கள் காமேன் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறாருங்க. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறாரு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பேதுருக்கு சொன்னாருங்க. இந்த சபையை கட்டுவேன். பாருங்க, பேதுரு பார்த்து சொல்றாரு, ஏசாவை நோக்கி, யோனாவின் குமாரன் சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆகையால் மேலே நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. பரலோகத்தில் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு கட்டப்படுகிறார். தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு நித்திய சமாதானம் வர்த்திக்க பண்ணுவார். உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நற்சீர் உண்டாக செய்வார். உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். முந்தின சீரை பார்க்கல நற்சீர் உண்டாகும்படி செய்வார். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ஏப்ரல் மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம், உனக்கு சமாதான உடன்படிக்கை, அது நித்திய உடன்படிக்கையாய் மாறும். நிலையில்லாத அழிக்கப்பட்டவனுக்கு நிலையான நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை வர்த்திக்க பண்ணுவார். உன் நடுவிலே நீ இழந்த பரிசுத்தத்தை, மகிமை, கனத்தை, கர்த்தருடைய கல்வாரி சிலுவையின் கிருபையை, வெற்றியை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீங்கள் ஜெயமாய் வாழ்வீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வரப்பா, என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும், குடும்பங்களை பலப்படுத்தும், சமாதான உடன்படிக்கை கட்டளையிடு, நித்திய சமாதானத்தை கொடுங்கப்பா. அவர்களை நிலைப்படுத்துங்க, வர்த்திக்க பண்ணுங்க, பழுக பண்ணுங்க. ஆண்டவரை விருத்தி அடைய செய்யுங்க. தடைகளை உடைங்க ஆண்டவரே, தடைகளை உடைப்பீராக. அவர்கள் வாழ்க்கையில பரிசுத்தம் நிலைநாட்டப்படட்டும், பரிசுத்த ஸ்தலம் உண்டாக்கப்படட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.